ஹலோ 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 எல்லாத்துக்கும் பெரிய முனிவர் தான் கும்பமுனிவர். சரி, கும்பமுனி, லாடமுனி, முத்துமுனி, கருமுனி, செம்முனி, லாடமுனி. அது மட்டும் இல்லாமல் சடமுடியோடு பிறந்த புள்ளதான் சடாமுனி. ஆண்டவன் சிவபெருமான் வரம் கொடுத்திருக்காரு பாருங்க. அழகு புள்ள முனியா, செல்ல புள்ள முனியாண்டி, என்னுடைய ஈசன் பட்டத்தை உனக்கு தாரேனப்பா. என்ன பேர் கொடுத்தாரு பாருங்க சிவபெருமான் பிறந்த முனிய பிள்ளைகளுக்கு. ஈசன் பட்டம் கொடுத்த தாளே ஈசன் ஒரு பெயரான். உனக்கு நான் என்னுடைய ஈசன் பட்டத்தை தாரேன். சரி, அதனால உனக்கு முனி ஈஸ்வரன் பேரு. யாரு மாமவனே முனியா? என் முனி ஈசா. உனக்கு அது மட்டும் இல்லப்பா, நான் சிவபெருமான ஆண்டி கோலத்தோடு அடைந்ததுனால உனக்கு இன்னொரு பேரு தாரேங்க. ஆண்டியோட்டை அம்மு சத்தே காரணத்தாள் ஆண்டி ஒரு பெயரான். ஆண்டி பகவான் அருளால் பிறந்ததுனால உனக்கு முனியாண்டி ஒரு பெயரான். ஜடாமுனி, முனி ஈசன், முனியாண்டி. ஏ தம்பி, நல்லா கவனிக்கணும். ஈசனே பட்டம் கொடுத்திருக்காரு பாத்திரியா, ஈஸ்வரன் பட்டத்தை முனியனுக்கு. அதனாலதான் இவருக்கு பெயர் முனீஸ்வரனா. ஏ முனீஸ்வரா, சிவனுக்குள்ள சக்தி உனக்கு தாரேனப்பா. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அருளாலே அந்த முனியசாமிக்கு முனி ஈஸ்வரன் வார்த்தை வாங்கி கொண்டு, ஆண்டவா நான் ஏன் பிறந்திருக்கேன்? அழகு புள்ள ஜடாமுனி, பிறந்த காரணத்தை நான் சொல்லுதேன் கேளு மகனே. அடைய மகனே ஜடாமுனியே, ஜடாமுனியே, வரத்தை தாரேனப்பா. என்ன வரம் கேட்டாலும் தாரப்பா. இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு முனியாண்டி? முனியாண்டி கடியா முனியா. ஆனா வேடிக்கை வேட்டு சத்தம் கேட்குதடா, என் வெற்றி மனசு கொட்டுதடா. அந்த மலையாள தேசம் வீட்டு ஐயா, தேசம் வீட்டு ஐயா, தேசம் வீட்டு வாராணையா முனிய வாராணையா. கேவிக்கே நகர்ல வேட்டு சத்தம் கேட்டியா? ஏ முனியாண்டி, உனக்கு எப்பவுமே வெட்டி முரசுதான்டா. வேட்டு சத்தம் கேக்குதடா முனியாண்டி. உனக்கு ஏன் வேட்டு வெடிக்க தெரியுமா? ஏன் பிறந்திருக்க தெரியுமா? அந்த சுரணத்தான் அழிக்கிறவே பிறந்தாயப்பா, அவனையும் அழித்தல்லவோ கேட்டவரும் தாரேனையா. மகனே கண்மாணியே, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏழு புள்ள பிறந்ததுல சடமுடியோடு பிறந்த புள்ள சடாமணியா இருக்கல்ல, நீ ரொம்ப விவரமானவனா இருக்கியப்பா. ஏ அழகு புள்ள சடாமணி, சொல்லுங்க. நீ பிறந்த விவரம் என்ன தெரியுமா?
அந்த அந்தகாசூரனை கொல்லணும் ஐயா. தேவாதி தேவர்களை மீட்டெடுத்து கைலாசம் திருப்பி வர வேண்டும். ஆண்டவனே பகவானே எனக்கு வரத்தை கொடுங்க. என்ன வரம் பாருங்க. ஆண்டவன் சிவபெருமான் இந்த கேவிக்கு எனக்கு ஜடாமுனிக்கு வரத்தை கொடுத்தார் பாருங்க. ஆக்கு வரம் ஆக்கு வரம் ஐக்கு வரம் கொல்ல வரம் வெல்ல வரம் தீராதே என்ன கிழக்கு பையன் 2 கை தூக்குறா? அவனுக்கு 2 வரம் வேணும். அம்மா தாளக்காரது என்ன எத்தனை வரம் ஐயா வேணும் உனக்கு? நல்ல காமா கொடுக்கணுமா? தோள தூக்கி அதானே. தம்பி என்ன கும்பமுனி உனக்கு என்னையா வரம் வேணும்? ஏதாவது வரம் உண்டா? ஆமா எல்லாமே நல்ல வரம் தான் ஐயா. சந்தோஷமா இருக்கேன். என்ன கேட்டாலும் தருவேன். தம்பி முத்துமணி சொல்லுங்க உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கா எனக்கு அழிக்கு வரும் ஆக்கு வரும் வெள்ள வரும் கொள்ள வரும் போடி வரும் எல்லாம் வேணும். எல்லாம் எனக்கு தான் வேணும். உனக்கு எல்லாம் உண்டு. எல்லாம் உண்டு. சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம். கேவிக்கநகர் முனிய நிறைய தருவாரு. ஆமா தருவாரா? கூட 1000 ரூபாய் எனக்கு தரணும். நான் சொல்லுது தலைவருக்கு கேக்குதா? கேட்டுச்சு. தம்பி என்ன பட்டமுனி உனக்கு என்னப்பா வேணும்? மண்ண போட வாய பாருங்க. அதை பாடிக்கொண்டிருக்கக்கூடிய போது என்ன உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நெல்லை முத்துமாரி வெள்ளிசை குழுவை பாராட்டி 200 ரூபாய் நமக்கு 200 லட்சமாகவே அள்ளி வழங்கிய செல்வச்சி நமக்கு அன்பளிப்பு எங்க தெரியுமா இருக்கு? சென்னையில இருந்து வந்திருக்கு. நம்ம சென்னையில அம்பத்தூர்லயும் திருமலா வாயிலையும் படிச்சுட்டு இருக்கோம். பதிவா என்ன செய்ய ரயில்ல ஏறி போனோம்ல. அதாவது சென்னையில இருந்து ஸ்ரீ பாலாஜி ஸ்டீல்ஸ் ஐயா அமைப்பிற்குரிய கார்த்திக் பொன்மாரியப்பன் குடும்பத்தார் சார்பாக அள்ளி பணம் கொடுத்து ஆதரவு செய்துள்ளார்கள். அழகு பிள்ளைகளை பாராட்டிக் கொண்டு 200 ரூபாயை 200 லட்சமாகவே அள்ளி வழங்கிய செல்வ சீமான் எப்படி வாழ வேணும் பாருங்க. எங்க மோனி சாமி திருவையாளே திருவையாளே மங்களமாய் வாழ வேணும் வாழ வேணும். சாமி திருவையாளே 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 சந்தோஷமா வாழ வேணும் வாழ வேணும். அப்படி குடும்பத்தார்கள் கோடிகால வாழ வேணும். நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு நாமள இருக்க முடியுமா இருந்து படிப்பது போல குடும்பத்தில இருந்து காத்தடிச்சிட்டு ஐயா முனையாண்டி அருளாலே மங்களமாய் வாழ வேணும். செய்யும் தொழில் பெருக வேணும். சென்ற இடமெல்லாம் புகழ் வாங்க வேண்டும். பிள்ளைகள் படித்து பட்டம் வாங்க வேண்டும் என்று வாத்திக்கொண்டு முனியசாமி கேட்டாரு. சிவபெருமான் சொல்றாரா 7 முனியத்துல பிறந்திருக்கான். அந்த முனியனுக்கு என்ன வரம் வேணும்? 7 முனியனுக்கு வரம் கேட்டாரு பாருங்க. அதுல தான் நம்ம கேவிக்கு நகர் ஜடாமுனி கேட்டிருக்காரு. ஆண்டவா நான் அந்தகாசுரனை கொல்லணும்னு எனக்கு வேண்டிய ஆயுதங்கள் வேணும். என்ன ஆயுதம் வேணும் ஜடாமுனி கேளு தாரே. நம்ம மக்கள் நல்லா கவனிச்சீங்களா? அதாவது இந்த சிவபெருமான் திரிசூலம் வந்து வேற யாருக்குமே கிடையாது. அம்மன்மார்களுக்கு கொடுத்திருக்காரு சிவபெருமானே. இந்த முனியசாமிக்கு தான் அடுத்த தெய்வத்துக்கு கொடுத்தது திரிசூலமா? வேற எந்த மாடசாமி திரிசூலம் வச்சிருப்பாரா? இல்ல. கருப்பசாமி திரிசூலம் வச்சிருப்பாரா? இல்ல. இல்ல ராமர் வச்சிருப்பாரா? இல்ல. எந்த ஆண் தெய்வங்களுக்குமே திரிசூலம் கிடையாது. சிவபெருமானுடைய முக்கவர் திரிசூலமானது இந்த கேவிக்கு நகர் ஜடாமுனியசாமிக்கு மட்டும்தான். என் மகனே ஜடாமுனி உனக்கு வேண்டிய ஆயுதங்கள் தாரேனப்பா. என்ன வரம் வேணுமோ கேளு மகனே முனியசாமி. உனக்கு வேண்டிய ஆயுதம் என்ன தெரியுமா? அந்த அந்தகாசுரனையும் கொல்வதற்கு வேண்டிய ஆயுதத்தை தாரேனப்பா. சூலாயுதம் ஒரு கையிலே வெள்ளருவா ஒரு கையிலே பிச்சருவா ஒரு கையிலே 5 மணி வல்லையம்மா அறையில் ஒரு சல்லடமா 7 மணி வல்லையம்மா இடையில் ஒரு சல்லடமா கச்சமேல கச்சகட்டி கச்சமேல கச்சகட்டி சட்ட கச்சத்தாய் கட்டி கச்சமேல கச்சகட்டி கச்சமேல கச்சகட்டி கச்சத்தாய் கட்டி. பகவானே
எனக்கு வல்லையம் தருவீரா? நம்ம கேவிகே நகர்ல இருக்க ஜடாமணி என்ன அழகா வல்லைய கம்பச்சி ஆடி வந்தாரு பாத்தியல்ல? அப்படியே பந்தத்தை பார்த்து அந்த ஆனப்பந்தம் ஒரு கையில, வல்லையம் ஒரு கையில, வீச்சருவா ஒரு கையில, வெள்ளி பிரம்பு ஒரு கையில. பகவானே எனக்கு ஆயுதங்களை தந்தீர பகவானே, எனக்கு நல்ல ஒரு வாகனத்தை தாரும் ஐயா. ஏ மகனே முனியாண்டி சொல்லுங்கப்பா. ஜடாமணி சொல்லுங்க, உனக்கு வாகனம் வேணுமா? ஏ மகனே உனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? உனக்கு வாகனத்தை தாரேனப்பா. நல்ல வாகனமா, வெள்ள நல்ல குதிரையில வெண்ணையால வாகனமா, சாம வேண்ட பாப்பாரா, சாம வேண்ட பாப்பாரா, ஏ சண்டாமுனி ஈசனவ சாம வேண்ட போவாரா, சாம வேண்ட போவாரா, சண்டாமுனி ஈசனோ. சாம வேட்டைக்கு நீ போலாம் மகனே. 12 மணிக்கு போகணும். ஏ முனியாண்டி, ஏ ஜடாமுனி, எல்லாத்துக்கும் கொடுக்காத வர நான் உனக்கு தாரேன். கேவிக்கு எனக்கு ஜடாமுனி. ஏ பகவானே ஈஸ்வரனே, அந்த வரம் எந்த வரம் எனக்கு சீக்கிரம் தாங்க, நான் ஊருக்கு போகணும். கேவிக்கு நகருக்கு ஆண்டவா என்ன வர சீக்கிரமானே சொல்லுங்கப்பா. ஐயா 7 முனியசாமி பிறந்திருக்கியல்ல, அதுல உனக்கு ஜடாமுனிக்கு மட்டும் ஒரு வரத்தை தாரேன். என்ன வரம் தெரியுமா? என் மகனே நீ என்ன செய்யணும் தெரியுமா? சாமன் நல்ல சாமம் போல 12 மணியதில அகல் வேட்ட பார்க்க வேணும், ஊரை சுத்தி போவானா. 12 மணிக்கு நீ சரியா கிளம்பணும். எந்த ஊருக்கு போறியோ 12 மணிக்கு கிளம்பணும். தம்பி இந்த முனியசாமி 12 மணிக்கு கோயிலை விட்டு கிளம்புவாரு. ஐயா முனியாண்டி ஜடாமணி 12 மணிக்கு கிளம்பும் போது எப்படி கிளம்ப தெரியுமா? என் மக்கள் எல்லாம் மணி அலங்காரம் பண்ணுவாங்களப்பா. என் செல்ல புள்ள அருமா புள்ள ஜடாமணி உனக்கு என்ன அலங்காரம் தெரியுமா? மேல கச்சே கட்டி தலையில் கட்டி கச்சையை கட்டுவாங்க. நல்ல தலையில கருத்த கச்சை செவத்த கச்சையை கட்டுவாங்க. ஜடாமணி 12 மணிக்கு ஊரை சுத்தி காவல் காக்க போகும்போது வேட்டைக்கு போறாருன்னா மத்தியானத்துக்கு போகல. முனியசாமி ஊர் மக்களுக்கு காவலா சுத்தி வருவாரு. காவல் தெய்வம். மக்கள் நல்லா கவனிங்க. சொரலமான சாமி பூமாதேவிக்கு பெணச்சுமையை குறைக்கத்தான் சுடுகாடு போய் மத்தியானத்துல பிணத்தை தும்பாராம். இந்த முனியசாமி வந்து ஊர் மக்களுக்கு காவல் தெய்வமா தான் ஊரை சுத்தி வருவாரு. ஊருக்கு ஓரமா இருப்பாரு. நம்ம மக்களுக்கு காவலா எந்த பிசாசு பியாய் வந்துடக்கூடாதுன்னு முனியசாமி காவலா இருப்பாரு. என் மகனே ஜடாமுனி, நீ எத்தனை மணிக்கு கிளம்பணும் தெரியுமா? 12 மணியதில கோயிலை விட்டு கிளம்ப வேணும். 12 மணிக்கு கிளம்பணும். கிளம்புவியா? சரியா 12 மணிக்கு கிளம்பிடணும். கரெக்டா கிளம்புவேன். ஆமா, நீ கிளம்பல கேவிக்கு நகர் முனியன் சாட்டை கம்ப கொண்டு வந்தார்ல, ஒரு போடு உனக்கு போட்டு. ஏ செல்லப்புல ஜடாமுனி ஊரை சுத்தி காவல் காக்க போகும்போது உன்னை கண்டு யாரு யாரெல்லாம் ஒதுங்கி ஓடுவாங்க தெரியுமா? ஜடாமுனி வாரான் என்று பிசாசு நெருங்காதடா, அட்டன் ஜோலிக்காதடா, காத்து வீசாதடா. சரி, காத்து வீசாது. 12 மணிக்கு நீ ஊருக்கு காவலுக்கு போகணும். போயிட்டு என்ன பண்றீங்கம்மா? நீ என்ன அழகோடு போகணும். ஆனப்பந்தம் ஒரு கையில, தடி மறு கையில, அரையிலோடு சல்லடமா, மணி கொள்ளையம்மா, இடையிலோடு சல்லடமா. உனக்கு வல்லையத்தை மாட்டுவோம், நல்ல சல்லடம் குள்ளாவ மாட்டுவோம். அக்கினி பகவானை வரவழைத்து ஐயா முனியனுக்கு காவலுக்கு ஊர்காவல் போகும்போது அக்கினி பகவானை என்னவ மாத்துறார் சிவபெருமான். அருமம்மனை ஜடாமுனி உனக்கு காவலா போகும்போது ஆனப்பந்தம் ஒரு கையில, தடி மறு கையில, தடி ஒரு கையில, தடி மறு கையில ஊர்காவல் போவானா, சுத்தி பாப்பானா. ஆனப்பந்தம் அட்டுக்கு தட்டி நீ ஊர்காவல் வரும்போது அக்கினியை பார்த்து பயந்து ஓடும் பிசாசு. தம்பி
என்ன நம்ம கேவிக்கநகர் முனியசாமியை தரிசனம் பண்ணதுக்கு கொடுத்து வைக்கணும். ஆமா, அப்பேற்பட்ட முனியசாமி உண்மையுள்ள முனியசாமி. ஆமா, நம்ம மக்கள் பாத்தீங்க என்ன அழகா இருந்து கதை கேட்காங்க. பத்தியா கேட்காங்க. ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் அவர் வரலாறு கேட்காங்க. ஆமா, அதுதான் ஐயாவுடைய அருள். அருளுக்கு முனியசாமி கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா மனக்கவலையும் குறைஞ்சிருமா? எல்லா கவலை, மனக்கவலை, பணக்கவலை, எல்லா கவலையும் குறைஞ்சிரும். சாமப்படதா முடிஞ்சிட்ட வீட்டுக்கு போகாம மக்கள் கிளம்பினாலும் ஆமா, எங்க கேவிக்கநகர் தாய்மார்கள் எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து கதை கேட்பாங்க. அங்க வேலை கட்டி எல்லா இடத்துலயும் கெட்டி இருக்கு போல. ஏன்னா அப்பேற்பட்ட மக்கள் நம்ம கேவிக்கநகர் மக்களே. ஆமா, ஐயா ஜடாமுனிக்கு என்ன அழகோடு கிளம்பும் போது அத வாசிச்சிருங்க. ஐயா என்ன அப்படி அடுத்தபடியாக என்ன கேவிக்கநகரை சேர்ந்த ரூபா நோட்டு பச்சை தாளா வந்துருச்சு. மஞ்சள் தாளும் ஊதாத்தாளும் வந்துச்சு. அதாவது என்ன நம்ம பிள்ளைகளை பாராட்டி கொடுக்கணும். தெய்வம் அதுக்காக இருக்கப்ப அவன் கொடுத்தாங்க சந்தோஷமா. ஏதோ எங்களுக்கு பசாரத்துக்கு வந்தா சொல்லலாம். ஐயா உனக்கு இல்லாமையே கொடுப்பேன். அதானே போன வருஷம் தாரதம் இந்த வருஷம் உனக்கு 5000 ரூபாய் கூட தான் தருவாரு. அப்பா அப்ப அப்படியே அந்த 5000 5 வந்தா போல. தம்பி நம்ம நெல்லை முத்துமாரி வில்லு காசுக்கு படிக்கிற வில்லு கிடையாது, வாசிக்கு படிக்கிற வில்லா அப்படி கிடையாது. சரி, என்ன நம்பி நீங்க 4 பேர் வாரியல்ல, மலிவு விலை 4 பேருக்கு ஐயா கை நிறைய கொடுப்பாருயா. நம்ம வந்து மத்தவங்க 40,000 50,000 வாங்க மாட்டோம். 60,000 வில்ல வாங்கி மூஞ்ச மட்டும் பார்த்துட்டு கதை கேட்க போறது நம்ம வில்லு கிடையாது. நம்ம கிடையாது, மூச்சு திணற படிப்போம். 1000 காரங்களே வில்லு போதும்னா நானும் பாட்ட மாட்டேன். எல்லாம் இரட்டை இலக்கத்துக்கு முன்னாடியே நாங்க வாங்கிடுவோம். ஏன் தம்பி என்ன நம்ம தெய்வத்துக்கு படிக்க வந்திருக்கோம். ஆமா, காசுக்கு படிக்கிற வில்லு நெல்லை முத்துமாரி வில்லு கிடையாது, கிடையவே கிடையாது. சாமிக்கான முடிஞ்சாதான் நான் வில்ல விட்டு இறங்குவேன். நாங்க முடிச்சாலும் போகவே மாட்டோம். 501 ரூபாய் நமக்கு 501 லட்சமாகவே அள்ளி விளங்கிய செல்வச்சிமான் கேவிக்கநகரை சேர்ந்த 5 வீட்டு இசக்கி அம்மாள். ஏ செங்காட்டு நீலி, ஆத்தா இசக்கி அம்மா, முப்பந்தலத்தா என் செட்டியான பழிக்கு பழி தீர்த்த இசக்கி அம்மா, 5 வீட்டு இசக்கி அம்மாள் மகன்கள், மருமகள்கள், மகள்கள், மருமகள்கள் மற்றும் பேரமார்கள், பேத்திமார்கள், 5 வீட்டு இசக்கி அம்மா பிள்ளைகள் நமக்கு 500 ரூபாய் லட்சமாகவே என்னது அவ பெத்து பெருகி இருக்கணும் ஐயா. அடுத்த வருஷம் வரும்போது ஒரு நாள் கொஞ்சம் கூடணும். அதெல்லாம் நீ சொல்லாமலே மக்கள் தருவாங்க. ஏ தம்பி, அடுத்தபடியாக 200 ரூபாய் 200 லட்சமாகவே அள்ளி விளங்கிய செல்வச்சிமான் நமக்கு எங்க இருந்து அன்பளிப்பு வந்திருக்கு? எல்லாம் தூரத்துல இருந்தா வருது. வெஸ்ட் தாம்பரம், அம்மா சென்னை பக்கம் தான். நம்ம போன இடம் தான். நம்ம வெளில ஒரு நாள் லீவு இருக்கு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தாம்பரத்துக்கு எல்லாம் கூட்டு போங்க, ஏற்பாடு பண்ணுங்க. தாம்பரத்துக்கு வந்தோம்ல, நம்ம தாம்பரத்து வழியா மத்த ஊருக்கு போனோம். தாம்பரத்துக்கு வில்லு படிக்க போகல. ஏன்னா ரயில் அங்கதானே போகுது. ஏன்னா என்ன இந்த வில்லு பாட்டு வந்து அப்படி தெய்வ வரலாறு மக்களுக்கு தெரிய வைக்கணும். வெஸ்ட் தாம்பரத்தை சேர்ந்த யாரு? ட்ரிபிள் எஸ் ஈவென்ட் ஐயா மதிப்பிற்குரிய செல்வகுமார் ஐயா அவர்கள் நமக்கு அன்பு கரத்தால 200 ரூபாய் 200 லட்சமாகவே அள்ளி வழங்கியிருக்காங்க. மாரியோடைய அருளாலய முனியாண்டியாலே காளியோட அருளால குலசை முத்தாரம்மா ஈராத்துக்காரி இருக்க முடிமாரி அருளால 5 வீட்டு எசக்கியோட கிருபையால என்ன செய்யணும்? எப்படி வாழ வேணும் பாருங்க. எப்படி வாழ வேணும், வளர வேணும், எசக்கி அம்மா கிருபையாலே மங்களமாய் வாழ வேணும். ஐயா குடும்பத்தார்கள் கோடி காலம் வாழ்க வளருக, லட்ச லட்சமா வாழணும். காத்தடி திருப்பமா அது ஒரு பக்கம் திருப்பி காத்து வீசிட்டு இருக்கு. அது அப்படித்தான். காத்து கையில கொஞ்ச நேரம் இங்க திரும்பும், அது ஆட்டோமேட்டிக். இப்படியாக இருக்கும்போது நம்ம ஜடாமணி சாமிக்கு அரும மகனே முனியாண்டி என்ன அலங்காரம் பண்ணி 12 மணிக்கு அனுப்ப தெரியுமா? மணி வல்ல எம்மாறு எல்லோரும் சொல்லமா ஐயா வல்லையம்மா. அது என்னது? அது எதுக்கு எனக்கு வல்லையம் வேணும்? நல்லா கையில பிடிச்சிட்டு போவீரா? எம்மாடி எப்படி வராரு பாருங்க. 5 மணி வல்ல எம்மாறு எல்லோரும் சொல்லமா, 7 மணி வல்ல எம்மா எல்லோரும் சொல்லமா. எல்லாம் தந்தீரு, எல்லாம் கொடுத்தேரு, என்னை அலங்காரம் பண்ணியாச்சு. ஆமா, எனக்கு முன்னோடியாக நான் முனியசாமி போறேன். சரி, சடாமுனியசாமி காவலாக கிளம்புதாரு பாருங்க. எங்க கிளம்புதாரு? கைலாசம் தங்கட்டந்து
முனியசாமி பாதாள லோகத்திலே அந்த அசுரனையும் அழித்திடவே வாராரையா அழித்திடவே வாராரையா அழகு உள்ள ஜட்டமுனி விட்டு பகவான்கிட்ட வரத்தை வாங்கிட்டு அழிக்கிறதுக்கு வராரு. எங்க வராங்க? பகவான்கிட்ட வரத்தை வாங்கிட்டு அந்த சூரனை அழிப்பதற்காக கைலாசம் விட்டு பாதாள லோகத்திற்கு வருகிறார் ஜடாமுனியசாமி. அப்பந்தான் அந்தகாசூரன் இருக்கான். என்ன அந்தகாசூரன் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பந்தான் பார்த்தார் முனியசாமி. ஏன அரக்கா அந்தகாசூரா சொல்லு, உன்னை கொல்லத்தாண்ட ஜடாமுனி வந்திருக்கேன். நீயா அட்டகாசம் பண்ணது? அப்பனாகப்பட்ட முனியசாமி என்ன பண்ணார் பாருங்க. அவர் சூழ ஈவா வருகையிலே முனியசாமி அந்தகாசூரன் மாண்டு மடிந்தான். ஏழை அந்தகாசூரா எங்க அப்பா சிவபெருமானுக்கு பணிவிடை செய்யக்கூடிய தேவாதி தேவர்களை பிடிச்சு நீ அட்டகாசம் பண்ணியா? உன்னை கொல்லத்தாண்ட நான் ஜடாமுனி வந்திருக்கேன். ஐயா அந்தகாசூரனை அழைத்துக் கொண்டு சமாதி சாமத்துல மணி என்னாச்சு பாருங்க. 12 மணிக்கு போனவரை அவனை கொண்டுட்டு வராரு. ஐயா ஊர்காவல் சென்று அப்படியே காலம் 5 மணிக்கு கைலாசம் வருவாராம். நம்ம கேவிக்க நகர் மக்கள் நல்லா கவனிங்க. கோயில்ல சாமி சிலையா இருக்க மண்ணா இருக்குன்னு ஒரு சில மக்கள் கோபத்துல பேசிடுவோம். ஆனா அந்த முனியசாமி எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? சுத்த சைவ சாமியா இருக்கலாம், ஒரு சில ஊர்ல அசைவ சக்கரமா இருக்கலாம். ஆனா கரெக்டா 12 மணிக்கு அனுதினமும் உலா வருவாராம் ஊருக்குள்ள. விடிய விடிய உறங்க மாட்டாரு. நான் அந்த நிறைஞ்ச மேடையில பேசுதம்மா, நான் போய் சொல்ல மாட்டேன். மேடையிலையும் வெளியிலையும் உட்காந்துக்கிட்டு நானும் நேஷனல் காலேஜ்ல ப்ரொஃபசரா சதீஷ் சார் கூட வேலை பார்த்தாலும் இருக்கங்குடி மாரியம்மங்கையில மாதாந்த வெள்ளிக்கு போவேன். அங்க போயிட்டு ஒரு நாள் நைட்டு பைக்ல வரும்போது இருக்கங்குடிக்கும் சாத்தூருக்கு இடையில அணக்கரப்பட்டி ஊரு சரியா 2 மணிக்கு நடந்த சம்பவம் உங்க மத்தியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மை கதை. நடு ரோட்ல யாரு நல்ல வெள்ளை சட்டை, சரி வெள்ளை வேட்டி, ஆமா வெள்ளை துண்ட தலப்பா கட்டி வேட்டிய மடிச்சு கட்டி ஒரு வயசான தாத்தா நடந்து போறாரு நடு ரோட்ல. மீசைய பாத்தீங்களா? எங்க இருக்கங்குடிக்கும் சாத்தூருக்கும் இடையில அணக்கரப்பட்டி ஊருகிட்ட. அப்ப என் கூட பைக்ல வரவங்க சொல்லுங்க, ஏன்னா இது என்னென்ன நடு ரோட்ல ஒரு வயசானவர் இந்த டைம்ல இப்படி மேக்கப் பண்ணி வெள்ளை வேட்டி எடுத்துட்டு போட்டு போறாரு. தாத்தாவை ஏத்திட்டோமா? இருக்கங்குடி பக்கத்துல இருந்தாவது அந்த கோயில் வந்தவங்களா இருக்கும். ஒத்தையில இவ்வளவு நேரத்துல இந்த காட்டுக்குள்ள நடுவுல நடந்து போதே யாரோ தனியா அப்படி போக வாய்ப்பு இல்லையா? வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி வெள்ளை தலப்பா. ஒருவேளை வழிமாறி வந்திருப்பாங்க. கிட்டத்தான் பைக்ல போறான், ஆலயம் காணும் தேலையும் காணும். அப்படியே புகையா திரும்பி நான் பாக்கல, பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் தான் விவரம் தெரிஞ்சது. நான் அந்த காட்சியை கண்டதுக்கு அப்புறம் தான் முத கேவிக்கே நகர்ல வெள்ளிப்பாட்டு முனியசாமி கையில வந்திருக்கேன். ஏன்னா அவர் எனக்கு தரிசனம் கொடுத்திருக்காரு. நான் சித்திர கடைசி வெள்ளிக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க வந்திருக்கேன். சரி, நான் அவரை கண்ட நேரம்னா பங்குனி மாசம் கண்டேன். அங்க கண்ட நேரத்துல எனக்கு வில்லுவரம் தெரியாது. யதார்த்தமா அட்வான்ஸ் கூப்பிட்டாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அதுக்கப்புறம் தான் சதீஷ் நம்ம காலேஜ் ஒரே வேலை பார்க்க தெரிஞ்சது. அப்புறம் தான் வந்து படிச்சோம். சரி, கிட்ட போனா ஆளுங்காலும் ஒன்னே காணுமே. அது யார் தெரியுமா? எல்லாமே சொல்லுவாங்க ராத்திரி அங்க போவதா முனி அடிச்சிரும் பேய் அடிச்சிருப்பாங்க. எக்காரணம் கொண்டு முனிய பார்த்து யாரு தப்பா பேசினாங்கன்னா நீங்க நல்லா சொல்லுங்க. முனியசாமி வந்து சிவபெருமானுடைய அம்சமா பிறந்தவர் தான். ஈஸ்வரன் மட்டும் சும்மா பேய் பிசாசு கொடுக்க மாட்டாரு. அவர் சக்தியில பிறந்த தெய்வம் இது. எனக்கு அவர் காட்சி கொடுத்திருக்காருயா. எப்படின்னா 12 மணிக்கு தான் வீட்டை விட்டு வெளியே கிளம்புவாராம் கோயில விட்டு. அவருக்கு வீடு கோயில் தானே. 12 மணிக்கு கிளம்புதவரு ஊரை சுத்தி காவல் பார்த்துட்டு விடிய காலம் 5 மணிக்கு வந்து கோயில வந்து உட்கார்ந்து பாராயா. நான் கண்ட நேரம் 2 மணிக்கு. அப்பேற்பட்ட தெய்வம் உண்மையான தெய்வம். அப்பேற்பட்ட சக்தியில ஜடாமுனி அல்லவா? யாருமா
மகனை ஜடாமணி அந்த காசுரன் கொன்னது போதுமாப்பா ஆமாப்பா உயிரை கொன்னாச்சு ஆமா எங்க ஐயா ஜடாமணி பாதாள உலகத்தை அந்த காசுரன் அழித்துட்டு எங்க வராரு பாருங்க எங்கய்யா ஓட்ட நல்ல பெருநடையா 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 ஓட்ட நல்ல பெருநடையா பெருநடையா தாண்டியோ கைலாசம் வருவாரா ஆண்டவரே பகவானே அரியானோட வார்த்தைகள் பொல்லாத சூரனெல்லாம் ஒன்றிணைய சிவபெருமான் வேண்டிய வரதந்து வேண்டிய வரதந்து ஆண்டவரே சிவபெருமான் வேண்டிய வரதந்து வேண்டிய வரதந்து ஆண்டவரே சிவபெருமான் ஆண்டவா சிவபெருமானே ஐயா அந்த சூரனை அழிச்சிட்டு வந்துட்டேன் என் மகனே முனியாண்டி ஐயா உனக்கு எல்லா வரத்தையும் கொடுத்தேனப்பா கொடுத்தேன் அழகா என் முனியாண்டி நீ அந்த சூரனை அழித்தாயா ஆமா நீ பிறந்த விவரமே இருக்குதாப்பா ஆமாப்பா என் முனியாண்டி கைலாசம் இருக்க வேண்டாம் பூலோகத்துல நிறைய சண்டை சச்சரவு நடக்கு கொலை கொல்ல நடக்கு அத காவல் காட்டுறதுக்கு நீதாயா காவல் தெய்வமா போகணும் ஆண்டவன் சிவபெருமான் வரம் கிடைத்தார் அழகு பிள்ளைகள் 7 முனியசாமிகளும் ஒரே அவதாரமா எடுத்தாங்க ஒரே அவதாரமாக எடுத்து தாடி சடை மீசை தாடி சடை மீசை எல்லாம் முடிக்க சிவபெருமானை பார்த்து அவரை பார்க்க வேண்டாம் அவரே தான் அசலாக இருப்பார் சிவனமாதியே இருப்பார் நம்ம ஐயா கோயில சாமியார்லாம் ஐயா மதிப்பிற்குரிய கோமரத்தாடி ஐயா பார்த்தா முனியசாமியை பார்த்த மாதிரியே இருக்கு நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு தாடி சடை அப்படிதான் இருக்கு முனியாண்டிக்கு அப்பேற்பட்ட அந்த காசுனை கொன்ற முனியாண்டி பொங்கல் வச்சாச்சு தொண்டை கெட்ட போது ஐயாவை ஊருக்கு கொண்டு வருவோம் எங்க ஐயா முனியாண்டி கிளம்புதாரு எங்க கிளம்புதாரு பாருங்க கைலாசம் விட்டு எங்க எங்க வராரா கைலாசம் தங்கிடந்து முனியசாமி வாராரையா 108 திருப்பதியா 1008 சதகம்மா உள்ளோரும் வாராரையா உள்ளோரும் வாராரையா முனியசாமி கிளம்பியாச்சு. நான் இப்ப கிளம்ப போறேன். 108 திருப்பதி, சரி 1008 சிவதலத்தை அடிவணங்கி கொண்டு முனியசாமி எங்கே வருகிறார்? கைலாசம் விட்டு பூலோகத்திலே இன்னும் எங்க எங்க வருகிறார் பாருங்க. காசி நல்ல தம்மாதிலே விசாலாட்சி ஒரு நிலையும் காசிக்கு வாராரு. விசாலாட்சி அம்மாளை பார்த்தாரு. அங்கே ஒரு நிலையத்தை வாங்கி சரி எல்லா கோயிலையும் காவலா நிற்பார் முனியசாமி. ஐயா எங்க வரார் பாருங்க. காசி நல்ல தலை கடந்து வருகிறாரே முனியசாமி. காஞ்சிபுரத்துக்கு வந்து காமாட்சி ஏகாம்பரநாதரை பார்த்தார். அங்க ஒரு நிலையத்தை வாங்கினார் முனியசாமி. வாங்கிக்கொண்டு ஐயா எங்க வருகிறார் பாருங்க. காஞ்சிபுரம் தான் கடந்து வரார் ஐயா முனியசாமி. வழியாக திருச்சி நல்ல தள்ள கண்டந்தார். திருச்சி நல்ல தலமதிலே சிறீரங்க நாதனையும் சிறப்புடனே சேவை செய்தார் ஐயா ஜடா முனியசாமி. திருச்சிக்கு வாராரு ஐயா. காவிரியில் தீர்த்தமாறி ஸ்ரீரங்கநாதனை வழங்கி கொண்டார். ஏன்னா ஒவ்வொரு கோயிலா சக்திகளை வாங்கிட்டு தான் ஐயா வந்து குடியிருப்பாரு. முனியசாமி எங்க வராரு பாருங்க. திருச்சி சீம விட்டு ஐயா பேசும் தெய்வம் உத்தமன ஜீவா ஜீவனே சடாமணி ஐயா தாவக்காரா. திருச்சியை விட்டு எங்க வராரு பாருங்க. திருச்சி நல்ல தலங்கடனே சிறப்புடனே வராரு ஐயா. பாண்டி ஐயா ஒரு அடி பயங்கரமா இருக்கு. வயசானாலும் அடி விட மாட்டேக்காரு பத்தியா. அதுதான் பாண்டினா பாண்டித்தான். பாண்டி யாரு பேரு? யாரு பேரு இருக்கானே முனியாண்டி. அவன் பேரு தானே மதுரையில இருக்கானே முனியாண்டி.
அதெல்லாம் கேளுங்க, படிச்சுட்டு தான் நான் போவேன். ஆமா, அதனால நீ விட மாட்டேன்னு தெரியுமில்ல? விட மாட்டேன். தெரியும். தம்பி சாமி எங்க வருகிறான்? திருச்சி தரம் கடந்து காவேரி தீர்த்தமாடி ஐயா மணியசாமி கோவில் தலைமை நிர்வாகி ஐயா அவர்கள் ஐயா எங்களுக்கு காளானு பானிபுரி எல்லாம் வாங்கி வைங்க. எங்களுக்கு வந்து காலிஃபிளவர் வேணும், பயிர் பசிக்கு ஆகையினாலே ஐயா எங்க வருவாருங்க? திருச்சி நல்ல தலங்க கண்டு வருகிறாரே மணியசாமி தாண்டி வராரு. எங்க போகலாம்? திண்டுக்கல் போமா? பல்லு பல்ல காணே. ஐயா திண்டுக்கல்ல போய் ஒரு நிலையம் வாங்குமா? வாங்குங்க. திண்டுக்கல்ல ஒண்ணு இல்லையே, உங்களுக்கு தான் தெரியும். இந்த தம்பியை கூட்டு போமா காவலுக்கு? வேண்டாம். ஐயா எங்க போலாம்? எங்க போலாம்? என்ன என் கையை பிடிச்சிருக்காரு? கொஞ்சம் வணங்கிக்கோங்க. நல்ல வேலை. அம்மா ஐயா மணியசாமி பூலோகத்துக்கு தலங்கள் இருந்து எங்க வராரு பாருங்க. திருச்சி நல்ல தலங்க டந்து வாரார் ஐயா மணியசாமி. பயணமாகி வாரார் ஐயா ஜடாமணி. கல்லு பாத கூடி வருகிறாரே மணியசாமி. தூங்கான ஐயா சொல்ல கூடும் சொல்லக்கூடிய மதுரைக்கு வாரார் மணியசாமி. ஏ தம்பி, பாண்டிய மன்னர்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு தலங்கள் உண்டு. ஆதி தலங்கள் உண்டு. நம்ம மணியசாமி மதுரைக்கு வாராரு. மதுரை நல்ல ஊரா இருக்க, நல்லா இருக்கு. 24 மணி நேரமும் சாப்பாடு கிடைக்க, எப்பவும் தூங்காம மக்கள் இருக்காங்க. மக்கள் தூங்காம இருக்காங்களே. ஆமா, நல்ல வில்லுகளை கேட்பாங்க உங்களுக்கு. தூங்காம இருந்து புகையை போட்டுடுவாங்க உங்களுக்கு. சாமிக்கு பொங்கல் வைக்காங்கல்ல, அதை வைக்கணும். என்ன செய்ய? ஐயா மணியசாமி மதுரையில வைகையில தீர்த்தமாடி வைகை கரவார நின்று பார்க்காது கண்ணை உருட்டி உருட்டி சாம போறாங்கயா? இல்ல சாம போறாங்க. சாமத்துல வருவார்ல, என்ன சொல்றாரு? என்ன சொல்லுவாரு? சாம போறாங்க வர்றதுக்கு நேரம் இருக்கு. முனியசாமி வைகை கரவாரமா நின்று பார்க்காரு. மதுரை வைகைக்கரையில யாருகிட்ட போய் நிலைய வாங்கலாம்? யார்த்தையா? மதுரை இருக்காரே சொக்கநாதன் மீனாட்சி அம்மாள். இந்த சொக்கேசனுக்கும் மீனாட்சி அம்மாளுக்கும் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் கோபுரம் கட்டுதான். இன்னைக்கு மதுரைக்கு போனா 4 கோபுர வாசலை பார்க்கலாம். எல்லா சைடும் கோபுரம். நல்ல கவனிங்க. முனியசாமி வைகைக்கரை ஓரமா நிக்காரு. அங்க நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் மீனாட்சி அம்மைக்கு 4 கோபுரம் கட்டுதான். மேல கோபுர வாசல் உண்டா, கீழ கோபுர வாசல் உண்டா, தெற்கு கோபுர வாசல் உண்டா, 3 கோபுர வாசல் உண்டு மீனாட்சி அம்மைக்கு. அந்த பாண்டிய மன்னன் என்ன கோபுரத்தை கெட்டுதான் பாருங்க. உனக்கு கோட்டை வாசலில வாசலிலே ஒரு மட்டல கோபுரமா கோபுரமா கோட்டை கோபுரம் கெட்டிக்கிட்டு இருக்காங்க. பாண்டிய மன்னன் கேட்டுதான் முனியசாமி பார்த்தாரு. ஏல பாண்டிய மன்னா, நான் முனியசாமி புலோகத்துக்கு வந்து நிக்க, நம்ம வந்த செய்தியை இவன் மூலமா நம்ம மக்களுக்கு தெரிய வைக்கணும். ஒரு ஆளுக்கு சொன்னா மக்கள் சொன்ன மாதிரி ஏன்னா தெய்வம் யார் ரூபத்துல எத்தனை வரும் மக்களுக்கு தெரிய வைக்கணும்னா, பாண்டிய மன்னன் மீனாட்சி அம்மைக்கு 4 கோபுர வாசல் கெட்டுதானே, வடக்கு கோபுர வாசலை கெட்ட விடாம முனியசாமி அட்டகாசம் பண்ணாரு. அவன் கல்ல செதுக்கி கோபுரம் கெட்டுதானா, கோபுரம் ஒசரமானுக்கு. அந்த கோபுரத்துல வடக்கு கோபுர வாசல்ல மொட்டை கோபுரமா உயராம இருந்ததுனால முனியசாமி கோபுரத்துல வந்து அமர்ந்தாரு பாருங்க. ஐயாவுக்கு என்ன மீனாட்சி அம்மா வந்து காவலா வந்து பாக்கா, நமக்கு கோபுரம் கெட்டும் போது எந்த தேவதையா வந்து கெட்ட விடாம ஆக்கிட்டு இருக்க. அம்மா பார்த்தா மீனாட்சி அம்மா, ஓஹோ நம்ம புள்ள முனியசாமி தான் வந்திருக்கான். என் மகனே என்னப்பா வேணும்? அம்மா எனக்கு நிலையம் வேணும். என்னடா தம்பி சொல்றேன்? நிலையம் தருவீரா? மகனே என்னம்மா உனக்கு இங்கதான் நிலையம் வேணுமா? எனக்கு கேவிக்கு நகர்ல தான் வேணும். இங்கதான் ஏற்கனவே 3 வருஷம் நிலையம் வாங்கிட்டே. ஐயா கேவிக்கு நகர்ல படிக்க கொடுத்து வைக்கணும்யா. கொடுத்து வைக்கணும். மக்கள் ஆதரவு இருந்தா 3 வருஷம் என்ன 5 வருஷம் வரும். 9 வருஷம் கூட வரலாம்.
ஆயுசுக்கும் வரதுக்கு நான் ரெடிதான். மக்கள் கூப்பிட்டா கண்டிப்பா வருவேன். காம்பவுண்ட் தெரியும் போது வருவேன். என்ன செய்ய அட்வான்ஸ் முன்னாடியே கொடுத்தா கண்டிப்பா வந்துடலாம். ஆமா ட்ரேட் பிரிசிங் தானே. எத்தனையோ ஒரு சித்திர கடை சொல்லி கேட்டாங்க. போன வருஷமே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. நாங்க வர மாட்டோம். ஏவிகே நகர் தான் சித்திர கடை சொல்லி. நீங்க கொடுக்கறனால நாங்க இங்க தான் வருவோம். அம்மா என்னப்பா? ஏன் மீனாட்சி அம்மா என்ன புள்ள இப்படி இருக்கு? அம்மா என்ன நான் தாமுனியாண்டி வந்திருக்கேன். சரி என் பேர் தான் எனக்கு சடையா தொங்குது பாத்தியா? ஆமா எங்க அப்பா சிவபெருமானு எனக்கு சடா முடின்னு வச்சிருக்காருமா. ஏங்காதம்மா அப்பா எனக்கு தெரியாம பிறந்தவளா நீ? நான் சிவன் சக்தியில பிறந்த பிள்ளை. அப்படியா? ஏமா மீனாட்சி அம்மா எனக்கு ஒரு வரம் தருவீரா? நீ கேளுடா நான் தாரேன். ஏம்மா மகனே நானும் ஒவ்வொரு ஆத்தி அடி தேடி வந்தேன். வைகைக்கரைய பார்த்தேன் ரொம்ப பிடிச்சு போச்சுமா. குழுகுலுன்னு இருக்கும்ல. மதுரையில நான் வடக்கு கோட்டை வாசல்ல இந்த கோபுரத்தை கெட்ட விடாம அட்டகாசம் பண்ணது நான் தாம்மா. அது நீதானா? நானே தாம்மா. அதான பார்த்தேன். என்னடா எலும்ப மாட்டேங்கேனே? கோபுரம் எலும்ப விடாம அட்டகாசம் தாம்மா. அட்டகாசம் தானா? அட்டகாசமே தான். நீ சேட்ட முடிச்ச வேலை இருக்கே. கண்டிப்பாம்மா. அதானே. எம்மா என்ன நிலையம் தருவியா? தாரையா தாரையா. என் மகனே முனியாண்டி ஐயா கைலாசம் உனக்கு ஒரு நிலையம் உண்டுன்னா பூலோகத்துல முனியாண்டிக்கு முதல் நிலையம் எங்க தெரியுமா? மதுரை மாநகரத்திலே மீனாட்சி வாசலிலே வடக்கு கோட்டை கோபுரம் கோட்டை கோபுரம் முனியாண்டி வட்டமோனி ஒரு பேரா வட்டமோனி ஒரு பேரா உனக்கு ஒரு நிலையம் உண்டு. வடக்கு கோட்டை வாசல அம்மா மீனாட்சி உனக்கு நிலையந்தாரே. இந்த கோபுரம் மொட்டை கோபுரம் இந்த வடக்கு கோபுரம் மொட்டை கோபுரத்துக்கு நீதான் அம்மாளுக்கு காவலா இருக்கணும். இருப்பியா? இருப்பேன். இன்னைக்கு பாருங்க முனியசாமிக்கு ஆதி தலம் வந்து மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில வடக்கு கோபுர வாசல் தான். அங்க போய் தீர்த்தம் எடுத்தோம்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். ஏன்னா அவருக்கு ஆதி தலம் தானே. அங்க அக்கினி புகை மட்டும் ஆரம்பிச்சாச்சு. முனியாண்டி விரட்டிடுமா? ஐயா முனியாண்டி மதுரையில நிலையம் வாங்குறாரு. அங்க வடக்கு கோட்டை வாசலை மொட்டை கோபுரத்திலே அமர்ந்ததனால எனக்கு மொட்டை முனி ஒரு பெயர். மொட்டை முனிம்பாங்க. கோபுரத்தை பலர விடாமல் மொட்டை கோபுரத்தை உண்டாக்கிய முனியசாமிக்கு மொட்டை முனி என்று ஒரு பெயர். மொட்டைனா நீங்க தலையில முடியலன்னு நினைச்சுக்க கூடாது. அந்த கோபுரம் மொட்டை கோபுரம் அதனால அதுக்கு பேர் மொட்டை முனி. அப்படியா? அவர் எப்பவும் ஜட முடியோட தான் இருப்பாரு. அவருக்கு நிறைய வேணும்னு அங்கதான் அட்டகாசம் பண்ணிருக்காரு பலகுடாம. மொட்டை மணி என்ற நிலையம் வாங்கி கொண்டு ஐயா அங்க இருக்கு பாண்டிய மன்னன் முனியசாமிக்கு அழகா சிலையை செய்தான். நல்லா கவனிங்க. நம்ம பாண்டிய மன்னன் என்ன பண்றான் பாருங்க. என்ன பண்றான்? முனியசாமிக்கு அழகா சிலையை வடிக்கான். அந்த பேனை கொஞ்சம் திருப்புங்க. அந்த சிலையை வடிக்கும் போது வைகை ஆத்துல வெள்ளம் பெருவெள்ளமா வருது. நீ அங்கனே உட்காரு பேன் அது பாட்டு சொத்துது. அந்த பேனை தாள திரும்பிட்டே இருக்கியா? அது என்னன்னு தெரியல கெட்டுக்காங்க இருக்கு இல்லையா? எதுக்கும் கையை வச்சு கெட்டியங்க. ஐயோ ஒரு அரை காம நேரம் தாண்டா உட்காரு பிடிச்சுக்கோனே. பிடிச்சுக்கோங்க. ஐயா உள்ள விட்டுறாத. நான் கையை உள்ள விட்டேன். இவர் விட்டுட்டாரு. ஏ தம்பி என்ன ஐயா முனியசாமிக்கு செலவழிக்காம பாண்டிய மன்னன் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன் முனியசாமிக்கு செலவழிச்சிருக்கான். அந்த செலவழிக்க நேரத்துல சிற்பி சிலையத்தான் செதுக்கிருக்கான். நல்லா கவனிங்க. வைகை ஆத்துல வெள்ளம் வெள்ளமா வந்திருக்கு. ஓடுது. அந்த வெள்ளம் வரும்போது சிற்பி என்ன பண்ணிட்டா பாருங்க சிலைய மண்ணுலயே போட்டு போயிட்டான். அதாவது வைகை ஆத்துக்கு ஒரு இது உண்டு. என்ன உண்டு? அது கடல்ல போய் கலக்காது தெரியுமா? ஏன் கலக்காது? அது கலக்காது. தண்ணி அந்த தானே இல்லையா? அது ஒரு வாக்கு. என்ன வாக்கு? அது ஒரு சாமியோட வாக்கு. அது எப்படி கடல்ல கலக்காம இருக்கும்? கடல்ல கலக்காது. ஏரி நோய் சேர்ந்தது குளமா தெரியும். ஆமா. ஏ தம்பி ஐயா சில பூமிக்குள்ள வெள்ளம் இருந்து மறந்து கிடக்கு பாத்தியா? இங்க இப்படி இருக்க அப்படி இப்படி இருக்க என்ன பண்ணாச்சு பாருங்க. சிலைய பாண்டிய மன்னன் வந்து செதுக்கி உள்ள போட்டான். வெள்ளம் வந்துருச்சு மூடி போச்சு சிலைய. இங்க இப்படி இருக்கு. சிலையானது மண்ணுக்குள்ள இருக்கு. எந்த நாட்டுல என்ன நடக்கு பாருங்க. நாடு மிக நல்ல நாடு. நாவலர்கள் புகழும் நாடு. மனமால பொய்யும் நாடு. மஞ்சள் விளையும் நாடு. அப்பேற்பட்ட நாடதுதான். அப்பேற்பட்ட நாடதுதான். அழகுடைய நாடதுவான். அப்பேற்பட்ட நாடதுவான். அப்பேற்பட்ட நாடதுவான். நாடதுவான். நாட்டில் நல்ல நாடு. நாவலர் புகழும் நாடு. என்ன நாடு? அப்பேற்பட்ட நாடு கரூர் என்று ஊர் இருக்கு. கரூர் ஊர் பக்கத்துல ஒரு தம்பதி
யார் தெரியுமா? யாரையா? வள்ளியம்மாள் பெரியசாமின்னு ஒரு தம்பதி. அந்த தம்பதிகளுக்கு அந்த ஊர்ல ரொம்ப பஞ்சம். சரி. காவிரி யாரே ஓடுது, இங்க ஓடுது. அப்படிப்பட்ட ஊர்லயே அங்க பஞ்சமா இருந்திருக்கு. இந்த காலத்துல வள்ளியம்மாளும் பெரியசாமி பஞ்சம் விளைக்கிறதுக்கு அடுத்த ஊர் தேடி வந்திருக்காங்க. நடந்தே வராங்க. கரூர்ல இருந்து நடந்தே பிழைக்கிறதுக்கு எங்கேயாவது போய் பிழைச்சுக்கிடலாம்னு வேலை தேடி வராங்க. எங்க வராங்க? வள்ளியம்மாளும் பெரியசாமி கணவன் மனைவியுமாக கரூர் ஊரை விட்டு திண்டுக்கல் வழியாக மதுரை வர வழியில, ஏன்னா மதுரைக்கு போனா எப்படியாவது ஒரு வேலை செஞ்சு பிழைச்சிடலாம் அப்படின்னு 2 பேர் வராங்க பாருங்க. வேற வழியில வைகைக்கரை ஓரத்துல வள்ளியம்மாளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கேட்காங்க. அதாவது ஒரு இளைப்பாறை. ஏன் மண்ணா? எனக்கு நடக்க முடியல. என்ன மண்ணா? எனக்கு தான் முடியலன்னு பார்த்தேன். உனக்கும் முடியலையா? நானே வயசாயிட்டேன் மண்ணா. எனக்கு தான் முட்டி செத்து போய் கிடக்கு. என்னால நடக்க முடியலையா? நான் இந்த ஊர் ஓரமா வைகைக்கரை ஓரமா கொஞ்சம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கேன். நீ சோளத்தை உலக்கையில போட்டு இடிக்கும் போதே நான் நினைச்சேன். எனக்கு போய் அந்த ஊர் மக்கள் இருக்காங்க, பார்த்து எத்தனை மக்கள் நிக்காங்க. ஆமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாங்களேன். கொடுக்க மாட்டாங்க. வள்ளியம்மாள் அந்த ஒரு ஊரின் ஓரமாக வைகைக்கரையில இளைப்பாறக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கணவனான பெரியசாமி தண்ணீர் வாங்குவதற்கு ஊருக்கு ஊர்வலம் போறாரு. ஊருக்கு தான் தண்ணி வாங்க போயிருக்காரு. இந்த அம்மா எங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்காங்க? ஒரு வட்ட பாறை கல்லுக்கு மேல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்காங்க. நல்ல கவனிச்சீங்களா? அந்த வட்ட பாறை கல்லு வந்து அந்த வட்ட பாறை கல்லுக்கு உள்ளத்தான் முனியசாமி சிலை வந்து ஆத்து வெள்ளத்துல புதஞ்சு கிடக்கு. அது மண்ணு மூடி கிடக்கு. அது ஒரு நிறைய வருஷத்துக்கு முன்னாடி புதஞ்சு கிடக்கு. இந்த அம்மா அந்த கல்லுக்கு மேல வந்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்காங்க. அதுக்கு மேல ஒரு பாறை இருக்கு. பூமிக்குள்ள முனியசாமி சிலை புதஞ்சிருக்குல்ல, அதுக்கு மேல பாறை கல்லு. அந்த பாறை கல்லு நம்ம படுத்து இருக்காங்க. பக்கத்துல கொஞ்சம் நிலவா இருக்கு. பார்த்தாரு முனியசாமி, ஆகா நம்ம நிலைய வாங்கணும்னா இந்த வள்ளி அம்மா நமக்கு நேர் மேல பாறைக்கல்ல படுத்து வேலைப்பாயிட்டு இருக்கா. இதனால ஒரு பையன் வரல. இவ்வளவு நம்ம தூங்க விடக்கூடாது. தூங்க விடாம முனியசாமி என்ன பண்ணாரு பாருங்க. பூமிக்குள்ள இருந்த புனித முனியசாமி ஐயா தன்னுடைய சிலைக்கு மேல பாறைக்கல்ல தூங்கிட்டு இருக்காள வள்ளி அம்மா. புருஷன் தண்ணி வாங்க ஊருக்குள்ள போயிருக்காரு. அவர் தண்ணி கேட்டு தெரியுதாரு. அவருக்கு ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு செம்பு தண்ணியை கொடுங்க. ஏ தம்பி, தண்ணி வாங்கதான் போயிருக்காரு. வள்ளி அம்மா கல்லு மேல படுத்து உறங்குதா. இப்படிதான் தூங்குவாளோ? என் பொண்டாட்டி இப்படி தூங்குனா டைவர்ஸ் பண்ணிடுவேன். கும்பகரணம் உறக்கமாயியா? ரொம்ப தூரம் நடந்துட்டேன், ரொம்ப அலுப்பா இருக்கு. ஏன்யா? அன்னைக்கு பார்த்தா அலுப்புல உங்க மேல காலத்துக்கு போன சர்வீஸ் ஆட சொல்லி காலிஃபிளவர் சொல்லட்டுமா? காலிஃபிளவரை காணலையே. போன வருஷம் 5 பார்சல் வந்துச்சு. கண்டிப்பா சொன்ன 5 என்ன 10 வாங்கிட்டு வருவாங்க. குடல்ல இருந்த இட்லி எல்லாம் உருகிருச்சே. உனக்கு என்ன சாமிக்குள்ள சாப்பாடு இருக்கு, உனக்கு கவலைப்படாத. படம்சோறு இருக்கா? படம்சோறு உனக்கு உண்டு. நாம கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வேண்டாம். நான் தொடர்ந்து வில்லடிக்க வேண்டியிருக்கியா, அதனால சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடு. எனக்கு கொடுப்பீங்களா? இந்த ஐயாவுக்கு ஒரு பங்கு, 2 முட்டையும் ஒரு லெக் பீஸும் கொடுங்க. கருப்பையாவுக்கு ஒரு பங்கு, அவருக்கு ஒரு பங்கு. பாண்டியா இந்தியன் தாத்தாவுக்கு ஒரு பங்கு. உங்களுக்கு நொங்கு. நொங்கா? ஆமா, வெயில் அடிக்கலாம். அதுவும் வேண்டாம். ஏன் முனியாண்டி பூமிக்குள்ள சிலையா உடஞ்சார் பாருங்க. ஆமையா, மேல தவட்ட பாறைக்கல்ல வள்ளி அம்மா தூங்கிட்டு இருக்கா. பார்த்தார் முனியசாமி, நம்ம ஏற்கனவே மதுரை மீனாட்சி மட்டும் மொட்டை மணி நிலையம் வாங்கிட்டோம். இன்னும் ஊருக்கு நிலையம் வாங்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? அப்பதான் பார்த்தார் முனியசாமி, வள்ளி அம்மா நீ என் சிலைக்கு மேல உள்ள பாறைக்கல்ல படுத்து தூங்குதியா? புரட்ட விட்டு உறங்குதியா? நான் தூங்க விட மாட்டேன். ஐயா என்ன பண்ணாரு பாருங்க. என்னையா? அந்த நல்ல நாளத்திலே வள்ளி அம்மா பெண்டோடியா வட்ட நல்ல பாறையில அடுத்து நல்ல உறங்கும் போது ராத்திரி வேலையில கணவதியில வருவாரா அட்டலக முனியசாமி சொப்பனத்தில் வருவாரா, சொப்பனத்தில் வருவாரா சக்தி உள்ள முனீஸ்வரன். சொப்பனத்தில் வருவாரா, சொப்பனத்தில் வருவாரா சக்தி உள்ள முனீஸ்வரன். ஆமா ஓடுவாரு. கருப்பும் பாண்டியும் சேர்ந்தா சும்மாவா? சும்மாவா? கருப்பசாமி அது பாண்டி முனியாண்டி. ஆமா, என்ன கருப்பனுக்கு 2 பல்லு தான் இல்ல. அது வேட்டை போகும்போது. ஏ தம்பி, என்ன ஐயா முனியசாமி சிலையா உட்கார்ந்து இருக்காரு. வள்ளி அம்மா கண்ணுல கனவா போறாரு. சரி, ஏன்னா இவன் ஆனந்த மேடத்து படிக்கேன் சொல்லும் போனா
நானும் எத்தனையோ ஊர்ல வில்லு படிச்சாலும் ஒரு சில ஊர்ல தெய்வம் வந்து எனக்கு 8 நாளைக்கு முன்னாடியே கனவுல வந்து காட்சி கொடுக்கும். அப்பயே நம்ம தம்பி செட்டில் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா நாங்க எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம். என் கண்ணுல ஒரு 4 ஊர்ல வந்து தெய்வம் வந்திருக்குது. ஏன்னா அதே மாதிரி தெய்வம் காட்சி கொடுக்குமா சொப்பனத்துல. ஐயா முனியசாமி வள்ளியம்மாள் கனவுல என்ன சொல்றாரு பாருங்க. ஐயா எப்படி இருக்காரு? அம்மா தூங்கிட்டே கனவு காண்டா வள்ளியம்மா. அவளே பஞ்சமலைக்கு மதுரைக்கு நடைய நடந்து தூங்கிட்டு இருக்கா. ஒரு தண்ணி இல்லாம தெரியுது. அங்க போய் முனியாண்டி உள்ள சிலையா இருக்கிறது கனவுல போறாரு. ஏன்னா அவரை தோண்டி எடுக்கணும்ல வெளியே. அப்ப கனவுல சொன்னதான் எடுப்பாங்க. வள்ளியம்மா கனவுல போய் என்ன சொல்றாரு பாருங்க. என்னப்பா? அம்மா எந்த தூங்குதாங்க. எங்க ஐயா முனியசாமி அழகோடு கனவுல போய் வாக்கு கொடுக்காரு பாருங்க. என்னப்பா? வள்ளியம்மா யாரு? வள்ளியம்மா யாருன்னு தெரியலையே. இந்த வட்ட பாறைகளை உயர்ந்து கொண்டிருக்கிறாயே. இந்த வட்ட பாறை கடியில தான் முனியசாமி குழு இருக்கேன். முனியசாமியா? புது பேரா இருக்கு. ஒரு மக்களை கூப்பிடு. அப்படியா? வட்ட பாறைக்கல்ல நகர்த்தி வை. சரி. என் சிலைய உள்ள இருந்து எடுங்கம்மா. உன் குடும்பத்தை வாழையடி வாழையா வாழ வைப்பேன். மாமா மாமா என்னம்மா? எங்க போனே மாமா? நான் உனக்கு தண்ணி வாங்க போனேன். அட பாவி சண்டாளா. என்னம்மா? நீ ஒத்தையில ஒரே பழக்க போட்டு போலாமா? நீ தூங்கிட்டனமா இருந்தா உனக்கு தண்ணி வாங்கமா போனேன். ஏங்க? என்னம்மா? நான் தூங்கிட்டு இருந்தேனா? அப்ப எனக்கு கனவு வந்துச்சு. என்னம்மா கனவு கண்ட? ஒரு வயசான ஆளு. வயசான ஆளா? தாடி வச்சிருந்தாரு. சரி. முடி தண்ணில தொங்கிச்சு. அவர் வந்து கேட்காரு. என்னம்மா கேட்டாரு உன்ட்ட? உனக்கு நீ படுத்திருக்க இதுக்கு கீழே தான் நான் இருக்கேன். அந்த பாறைக்கு கீழே தான் நான் இருக்கேன். என்ன வெளியே தோண்டி வை, வெளியே தோண்டி வை, வெளியே எடுத்து வை. ஆமாடி பாச கேட்டவளை பாரு. கனவு என்ன சொன்னாலும் மனசனே சுவாத்துக்கு வழி இல்லாம கரூர்ல இருந்து மதுரைக்கு பிழைக்க வந்திருக்கோம். நல்ல பொம்பளை கனவு கண்டிருக்க. கனவு தண்ணி வாங்க போனேரா வேற வாங்க போனேரா? என்னது? தண்ணி தானே வாங்கிட்டு சொன்னேன். ஆமா. தண்ணி வாங்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஐயா? செம்பு கிடைக்கலையோ? ஒரு வாரமா இருக்கு. சரி. நானும் சொம்ப கொண்டு போனேன். சரி. அந்த தம்பி தருவாருன்னு பார்த்தேன். அது நிறையாது. அவர் கம்ப பிடிச்சிட்டு அப்படியே நிக்காரு. தண்ணி கொண்டு வர மாட்டேங்க. கீழே ஒளிஞ்சு விழுந்துடாம அது உட்கார்ந்து பாருங்க. கால் வலிக்கும்ல. கால் வலிச்சாலும் நான் பார்க்காம போக மாட்டேன். தம்பிக்கு முனியசாமி அருள் இருக்க போய் தான் நின்று பாக்காரு. இப்ப சாமி ஆடுவாரோ? சாமி இல்லப்பா. ஆடுனாத்தான் சாமி அருள் கிடையாது. சரி. அவர் அருள் இருந்துச்சா நின்னு கதையை கேட்போமே பிள்ளைக்கு அவர் அறிவுரை கொடுக்குறாரு. திடீர்னு அப்படியே சுருன்னு அம்மா எனக்கும் அருள் வருவியா? மந்திரம் முடியா? அம்மா எனக்கும் வரும். உனக்கு வருமா? இருக்க முடி மாறி வருவா. அப்படியே எப்படிப்பா? பேச்சியம்மா வருவா. பேச்சியம்மா வருவா. எசக்கியம்மா வருவா. இருக்க முடி மாரியம்மா வருவா. எல்லாமே வருவா. முத்தாரம்மா இப்படி வந்து பாப்பா. குலவோடுவா. முப்படாதி அம்மன். எனக்கு அம்மன் தான் பிடிக்கும். உங்களுக்கு அம்மன் தான் பிடிக்கும். ஐயா முனியசாமி வள்ளியம்மா கனவை சொல்லுதா பாருங்க. எப்படி ஐயா? எங்க நவராஜமண்ணா, எங்க நவராஜமண்ணா, எங்க வைக்க பிராணா, கனவாதான் கண்டேன் ஐயா. வள்ளியம்மா பாண்டியா சொல்லுயா. கருப்பையா தண்ணி வாங்க போனீங்க. நான் ஒரு கனவை கண்டேன். என்ன கனவு? சொல்லி ஒரு முட்டை போல கண்ணழகா தரப்பாக கட்டி மல்லையம்மா ஒரு கையிலே வீச்சருவா சம்பளமா போட்டு கட்டி கண்ணழக வாராயே இறப்பெல்லாம் கொண்டல்லவோ ஒரு மீச காட்டியல்லோ இவராக தெரியுதையா இவராக தெரியுதையா எங்க நவராஜமண்ணா இவராக தெரியுதையா இவராக தெரியுதையா எங்க நவராஜமண்ணா. மண்ணா அம்மா நான் கண்ட கனவு என்ன தெரியுமா மண்ணா? புக மூட்டமா கண்டையா? நல்ல தலப்பா கட்டி இருக்கு. தலப்பா கட்டி இருக்கா? முட்டை போல கண்ணு இருக்கு. கண்ணு இருக்கு. முறுக்கு மீச. ஆளை பாத்துக்கலாம். ஐயா பயமா இருக்கு. பாக்கே பயமா இருக்கு. ஆமா. எவ்வளவு என்ன பிள்ளை? வந்தமா வேலையை தேடணுமா சாப்பிட்டமா இருந்தமான்னு பாப்பா கனவு கண்டாங்க. கனவு என் விவசாய மனசா? பொம்பளை வர பொம்பளை. பொம்பளை நீ பார்க்க மாட்டேன். நீ ஆம்பளை தான் பாக்க. என்ன ஏன் மண்ணா? என்னையா? சாமி என்ன தெரியுமா சொல்லிச்சு? என்ன சொல்லிச்சு? நான் பாறைக்கல்ல உட்கார்ந்து இருக்கேன். இந்த பாறைக்கல்லுக்கு கீழே என்ன என்னைய தோண்டி எடுங்கன்னு சொல்லிச்சு.
அப்படியே சொல்லிச்சு எவ்வளவு கொஞ்சம் உனக்கு கூறு இருக்கா உன் பேச்சை கேட்டு தோண்டி பார்த்து ஒண்ணும் இல்லைன்னா என்ன செய்ய இது நம்ம ஊரா ஆமா போலைக்கு வந்த ஊர்ல அதை தோண்டு இதை தோண்டு தூக்கி அதை வை ஏ மக்களே இங்க வாங்க எல்லாரும் ஏ ஒரே நிக்கில உட்காந்து எல்லாரும் வாங்க மேடையில இடம் நாங்க போட்டோம் வாடக்கரையில உட்காந்து எல்லாரும் வாங்க இல்ல முடியாங்க யாரும் வரமாட்டுக்காங்க அது பொங்கப்பானைக்கு துணு போட வேண்டியிருக்கு ஏன் மனசா என்ன போய் எல்லாரையும் கூட்டு வாப்போ நான் போல அதாவது கேரிக்கை நகர்ல பொங்கலோட மக்களை கூப்பிடல அந்த வள்ளி அம்மா அந்த ஊர் மக்களை கூப்பிடலாம் எதுக்கு செட்டுக்காரத்து மணியை பார்த்துட்டே நிக்கிற விளையாடுன்னு அரண்மனை தாண்டி போயிட்டு இருக்கான் சின்ன மொழி எங்க இருக்கு பெரிய மொழி எங்க இருக்கு முடிஞ்சிட்டியா எனக்கு கண்டு காண்ட ஆரம்பிச்சிட்டு நோட் பண்ணிட்டே இருக்காரியா ஐயா ஐயா ஏமா அந்த ஓலையை கொஞ்சம் வெளியே எடுங்கம்மா புகையா வருது பாருங்க தீய கூட்டுங்க இல்ல வெளியே எடுங்க ஐயா ஓலன் இல்ல ஐயா என்ன சிலைய தோணுங்க போய் ஊர்ல ஆளை கூட்டாயா யாரும் வரமாட்டாங்களே கம்பி கடப்பாறை வச்சிருக்கேன் தான் இருந்துச்சு கடப்பாறை அதுவும் முடப்பைகளை ஊர் மக்கள் தான் கூட்டுவாங்க சரி இந்த சிலைய தோண்டுவோம் ஆமா வள்ளி அம்மாள் பேச்சை கேட்டு பெரியசாமி ஊருக்கு வருகிறார் அந்த ஊர் எந்த ஊர் பாருங்க ஊரு இல்லையும் ஊரு அது ஊரு அது ஊரு அது வண்டி ஊரு நகரம் ஐயா நகரம் ஐயா வண்டியூர் மதுரை பக்கம் பார்க்கலாம் வண்டியூர் தெப்பக்குளம் இருக்கு இல்லையா அந்த வண்டியூர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த பொம்பளை எங்கேயோ பிழைக்க வந்திருக்கா இவன் சும்மா ஏமாத்துவா கனவு கண்டா பொய் மட்டும் சொல்லிருக்கட்டும் சாமி வேற இருக்குங்கால என்ன எப்படி சொல்லலாம் தாண்டி பாத்துருமா ஐயா அப்ப கடப்பாறை எடுத்தாங்க ஊர் மக்கள்லாம் எப்படி வராங்க பாருங்க கடப்பாறை கையில எடுத்து வருகிறார்கள் ஊர் மக்கள் மண்ணு வெட்டி மண்ணை பார்க்க முனியனோட முகத்தை வெட்ட கடப்பாறை கொண்டு வராங்க மண்ணை வெட்டி கொண்டு வராங்க வாங்கி ஒரு குத்துதாங்க என்ன செய்தாங்க பாருங்க வட்ட நல்ல பாறையத்தான் விளக்கி வைத்தார் மக்கள் எல்லாம் அந்த பாறையை விளக்குதாங்க கடப்பாறையை கொத்துதாங்க மண்ணு வெட்டிச்சு மண்ணு அள்ளுதாங்க அல்ல அல்ல என்ன ஆகுது பாருங்க அல்ல அல்ல தோண்ட தோண்ட குழியாக போகுதையா தோண்ட தோண்ட வருகுதையா முனியசாமி சிலையதுதான் ஐயா ஐயா சில தெரியுதே லேசா முண்டு பாக்க இந்த வள்ளியம்மா கண்ட கனவு அப்ப உண்மைதான் முழுக்கு இவ சொன்னது உண்மைதான் உண்மைதானோ ஆமா ஏ வள்ளியம்மா என்னம்மா நீ உண்மையிலே தெய்வ அருள் பெற்றவாமா அம்மா அந்த முனியசாமி உனக்கு காட்சி கொடுத்திருக்காரு நான் சொன்ன ஒருவே நம்ப மாட்டோம் அதாவது நம்ம அண்ணாச்சி விக்னேஷ் அண்ணாச்சி போறாங்க பத்தியா என்ன வேகம் நான் அன்னைக்கு வெள்ளு படிக்கன்னா என்ன இந்த சபையில சொல்லியே ஆகணையா சொல்லுங்க நான் இருக்க முடியல முத எனக்கு மைக்கு கொடுத்து படிக்க வச்சது அவங்க சவுண்டா இருக்கும் நம்ம அண்ணா நகர்ல கன்னியம்மான்னு ஒரு அம்மா இருக்காங்க ஆமா 30 வருஷமா அங்க இருந்து மாதாந்த வேலைக்கு போவாங்க சரி அந்த விக்னேஷ் சாமி கூட போறாப்ல அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க வெள்ளு படிக்கிறதுக்கு அவரு என்னை பார்த்து வெக்கப்பட்டு போறாரு ரொம்ப தலையை கவுந்துட்டாரு பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுவாரு அப்பேற்பட்ட பிள்ளைகள் தங்க பிள்ளைகள் நல்ல மனுஷங்க இப்படியாக இருக்கும் போது முனியசாமி சிலை எடுத்தாங்க பாருங்க வள்ளியம்மா அம்மா கொடுத்து வச்ச பொம்பளை தாண்டி அப்போ ஏடி நீ சொன்னது உண்மைதாண்டி ரொம்ப கொடுத்து வச்ச வாட்டி இந்த வயசுல நீ கொடுத்து வச்சிருக்கடி ஏடி என்ன நீ கண்ட கனவு பழிச்சு போச்சே ஏன் கண்ட கனவு பழிச்சிருச்சுடி ஏடி 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 நீ கண்ட கனவு உண்மைதாண்டி நீ சொன்னது உண்மைதான் ஏடி ஏடி சாமி சிலை வந்திருக்கு என்னமோ வந்திருக்கு இது என்ன சிலை தெரியலையே உட்கார்ந்த மாதிரி இருக்கு இது தவம் செஞ்சது மாதிரி இருக்கு கண்டகரேன்னு இருக்குடி கண்டகரேன்னு இருக்கா இந்தியன் தாத்தா கண்டகரேன்னு இருக்குவாரு ஏன் மீச முறுக்கி இருக்கு ஏடி முட்டை கண்ணுடி ஏடி முறுக்கு மீச ஏடி தலப்பாக்கிட்டு இருக்காடி ஏடி பாக்க பயமா இருக்குடி இது என்னதான் இருக்கும் சாமியா இருக்குமோ ஒருவேளை முனீஸ்வரர் எப்படித்தான் இருப்பாரோ ஐயா மறுபடியும் வள்ளியம்மாள் மேல எப்படி அருளாடிவாரோ நான் மலையாள மலையாள மொழியாடி மலையாள மொழியாடி மலையாடி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இந்த பேப்பர்
எத்தனை பேப்பர் வந்திருக்காரு. உங்கள் வீட்டு பிள்ளைகளாகிய நெல்லை முத்துமாரி வெள்ளிசை குழுவை பாராட்டி சீராட்டி ஐயா மதிப்பிற்குரிய ஆமா ஜி பிரபாகரன் ஐயா அவர்கள் ஆமா கேவிகே நகரிலே சரி வாழை இலை வியாபாரம் செய்யக்கூடிய ஐயா ஜி பிரபாகரன் ஐயா அவர்கள் ஆமா தன்னுடைய தங்க கரத்தினாலே பொண்ணு கரத்தினாலே பிள்ளைகளை பாராட்டி 100 ரூபாய் நமக்கு 100 லட்சமாகவே அள்ளி வைக்கிறார்கள். அம்மா எனக்கு வாழ்த்த வயதில்லை, சில்வையெல்லாம் மாத்தி கொண்டு வந்திருக்காரு ஐயா முனியசாமி கிருபையாலே நல்ல மனுஷன் ஐயா மாரியுடைய அருளாலே ஆமா பிள்ளைகளை பாராட்டி வாழ்த்துன்னு வாழ்த்து கொடுப்பாங்க. ஐயா அந்த குடுக்கறதுக்கு மனசு வேணும், மனசு இல்லாம கிடையாது தம்பி, மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. ஐயா நீங்க 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல 100 ரூபாய் செழிப்பா நமக்கு கொடுத்தாங்கன்னா தெய்வ பிள்ளைகளுக்கு தெய்வ கதையை படிக்கிறது கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். உங்க வாயால ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது அந்த இடத்துல தெய்வம் பேரச்சு இப்படி பழிச்சுடும். ஐயா பழிக்கும். மேடை விட்டு இறந்ததுக்கு அப்புறம் யாராவது கொடுப்பாங்களா? ஆமா அப்பேற்பட்ட ஐயா பிரபாகரன் ஐயா அவர்கள் சரி எனக்கு வாழ்த்த வயதில்லை, என் நாவல மாரியம்மனுடைய அருளாலே ஐயா எப்படி வாழ வேணும் பாருங்க, வாழ வேணும் வளர வேணும் முனியாண்டி கிருபையாலே வாழ வேணும் வளர வேணும் முனியாண்டி கிருபையாலே எந்த இடம் சென்றிட்டாலும் தங்க முகமாய் வாழ வேணும் கொண்டு குடும்பம் எல்லாம் பெருக வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வத்தாத செல்வத்தோடு செய்தில் பெருக வேண்டும் என்று வாழ்த்த வயதில்லை மாரிகாளி முத்தாருடைய அருளாலையும் முனியாண்டி கிருபையால் வாழையடி வாழையாக வாழ்க வளர்க. முனியசாமி யார் என்று என்ன அருள்வாக்கு வள்ளியம்மான் இறங்கி சொல்லாரு பாருங்க. கைலாசம் கைலாசம் நான் வந்து இருக்கேன், முனியாண்டி வந்து இருக்கேன்,
வள்ளியம்மாளுக்கு அருள்வாக்கு கொடுத்த முனியாண்டி என்னை வெளியெடுத்து வச்சு எங்க குடும்பமா வாழ வைப்பேன் பார்த்தாங்க மக்களே. சரி, என்ன வெட்டி கடப்பாரி குட்டி தோண்டுதாங்க. ஐயா முனியசாமி சிலையை வெளியெடுத்தாங்க. அந்த வண்டியூருக்கும் மேலமட கிராமத்துக்கும் நடுவில் இருந்ததுனால பாண்டிய மன்னன் செதுக்கிய சிலைனால சாமி என்பதனாலையும் மதுரை மீனாட்சி வாசல்ல மொட்டை முனி ஒரு பெயரு. அந்த சிலைய பாண்டிய மன்னன் செதுக்கிய சிலை. அதனால எனக்கு என்ன பெரியம்மா பாண்டிய மன்னன் செதுக்கிய சிலையது முனியசாமி சிலையதால் பாண்டி முனி ஒரு பெயர். பாண்டி முனி ஒரு பெயர். இரண்டாவது நயவாதி பாண்டி முனி ஒரு பெயர். பாண்டிய மன்னன் செதுக்கிய சிலை பேரு பாண்டி முனி ஒரு பெயர். முதல் நிலையம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மொட்டை முனி. இரண்டாவது நிலையம் மேலமடைக்கு வண்டியூருக்கு இடையில பாண்டி முனி ஒரு பேரு. அன்னைக்கு பாருங்க பஸ்ல போகும்போது பாண்டி கோயில் ஸ்டாப்பும்பாங்க. அதாவது பாண்டி முனியசாமி அங்க ஒரு நிலையம் வாங்கியிருக்காரு. கருப்பசாமி காவலோடு கருப்பசாமிக்கு கிடா வெட்டி பலி கொடுக்கலாம். எனக்கு நல்ல சுத்த சைவ பொங்கல் சக்கரை பொங்கல். எனக்கு வெள்ளச்சாவல். ஐயா முனியாண்டி மேலமடை வாண்டி முனியாண்டனை வாங்கி எங்கள் ஐயா முனியசாமி ஊர் மக்களை காப்பதற்காக எங்க வருகிறார். மதுரை மாநகர் கட்டந்து முனியசாமி அங்கிருந்து பயணமாகி மக்களாம் வழியாக சாத்தூர் நகரத்திலே இருக்கக்கூடிய மாரியம்மன் அம்பிகையை அடிபணிந்து ஆயனல்ல மகனுமாக மேல கரண்ட வழியாக அங்கிருந்து பயணமாகி எல்லையபுரம் தான் கிடந்து சால வழியாக நாட்டிலேயும் நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு கூடி ஐயா வாரையா வாரையா சத்தி உள்ள சட்ட பொய்ய சரி ஐயா வாரையா மதுரை மாநகரத்தில் மொட்டை முனி ஒரு நிலையம் பாண்டி முனி ஒரு நிலையம் வாங்கி ஐயா முனியசாமி அங்கிருந்து பயணமாகி திருமங்கலம் விருதுநகர் வழியாக சாத்தூர் ஈராத்துக்கரை இருக்கக்கூடிய மாரியம்மனை அடிபிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மாரியை கைப்பிடித்து ஐயா முனியாண்டி அங்கிருந்து பயணமாகி மேல கறந்த கீழே கறந்த வழியாக எட்டையாபுரம் வழி கிடந்து குறுக்குச்சாலை தான் கிடந்து அங்கிருந்து பயணமாகி முத்துக்கள் சொரியக்கூடிய தோத்து நகர்ச்சி மயில ஐயா எங்க வாரார் மாரியம்மை முன்னேட்டக்க முனியசாமி பின்னடக்க ஆயனல்ல மகனுமாக தூத்துக்குடி ஊராதில வாடகர பக்கத்தில நம்ம முனியாண்டி எங்க இருக்கணும் தூத்துக்குடியில ஒரு வாடகரை இருக்குல்ல வாடகரை நமக்கு ஏத்த இடம் வாடகரையில அமர்ந்திருக்க வேணும் என்று தாயனல்ல மகனுமாக மாறியவர் முனியசாமி வணக்கமா ஒரு குலவர் தூத்துக்குடி நகரத்து முனியசாமி வடக்கர பக்கத்தில் வாங்க வேணும் ஊருக்கு மத்தியில் நல்ல மக்கள் வாழும் நாடு உலகத்தில் பேரு பெற்ற நகரத்திலே வடக்கர வானத்திலே வடக்கரை ஐயா வானத்திலே ஐயா ஒரு எனக்கு பிடிச்ச இடம் இந்த வாடக்கரை தான். நல்லா இருக்கும்.
நல்லா இருக்கா? அதான் ஆள் வர மாட்டாங்க. எப்படி இருக்கு? எனக்கு பிடிச்சது இந்த இடம் தான் ஐயா. ஆமா. தூத்துக்குடியில எந்த இடம் பிடிக்கல. வாடக்கர வாரத்திலே உத்தமரம் ஸ்ரீராமனுடைய அருளாலையும் என் பெருமாளுடைய கிருபையினாலையும் சக்தி உள்ள ஜடாமுனியசாமி இருக்கன் குடி மாறி அம்மனோடு மங்களகரமாய் வந்தவர்ந்தா வெள்ளிமலையில தெரியறிய மலைகள பம்ப முழங்கி வர முனிய சாமிக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா கோடிய நகரத்தில இந்த கேவிக்கு நகர ஊரடியில முனிய சாமிக்கு பாருங்க ஒரு குழம்பு அந்த மக்களை வாழ வைப்பாரையா சொல்லி வரம் கொடுத்திடுவார் முனீஸ்வர சாமிக்கு செல்ல கோலவைய பாருங்கம்மா நல்ல வரத்தை கொடுப்பவரையா நம்ம ஊர் முனிய சாமி அவர் ஊரு காவலும் போவாரா நம்ம கட்டா முனிய சாமிக்கு பொங்கல் தமிழ வச்சிடுங்க எந்த தெருவழி வாராரோ முனிய இலைய கண் கொண்டு பார்த்தாரோ நகர் வார கரையில் அமர வந்தார முனிய சாமி மக்களுக்கு பிள்ளை வரத்தை கொடுத்திடுவார் வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பையை கொடுத்திடுவார் ஒரு முனிய சாமிக்கு ஐயா முனியசாமிக்கு காலையில வாலிபாடுவோம் ஐயா முனியசாமி கதையை கேட்ட பக்த கோடி பெருமக்கள் முனியசாமி அருள் பெற்று மங்களகரமாய் வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு காலத்தை நேரத்தையும் கருதி எங்களுடைய கதையை முடித்துக் கொண்டு காலையில் வாலிபாட சந்திப்போம் என்று சொல்லி உங்கள் வீட்டு பிள்ளைகள் நெல்லை முத்துமாரி விழிசை இந்த இடத்திலிருந்து விடைபெற்று காலை நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.